ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். துரதிருஷ்டசாலியாகிய நான் தந்தை மூலமாக அதிர்ஷ்டசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை கொடுக்கும் ஞானத்தின் மூலமாக அதிர்ஷ்டசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் கெட்டதை சீர்திருத்திக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் வெற்றி தோல்விக்கான விளையாட்டை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் படிப்பினால் என்னுடைய புத்தியின் பூட்டை திறந்து விடுகின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று நினைத்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கிறேன் என்பதை அட்டவணை வைக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து பாவனமாகிக் கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் ஒரு புள்ளியாக இருக்கின்ற ஆத்மா. நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் நட்சத்திரமாக மிக சூட்சமமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. தந்தை கல்பம் கல்பமாக சங்கமிகத்தில் வருகின்றார். நான் இப்பொழுது 84 பிறவிகளை முழுமையாக எடுத்து முடித்திருக்கின்ற ஆத்மா. அனைவருக்கும் சத்கதி ஏற்படுவதற்காக நான் நிமித்தமாக இருக்கின்ற ஆத்மா. நான் பாவனமாவதற்காக தந்தையிடமிருந்து வழியை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மீண்டும் புருஷார்த்தம் செய்து சூரிய வம்ச ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நான் ராஜயோகத்தை தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டு சுயராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நான் சொர்க்கவாசியாக இருந்த ஆத்மா. நான் இப்பொழுது மீண்டும் தந்தை மூலமாக சொர்க்கவாசியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து மனிதனிலிருந்து நாராயணனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தாய் தந்தையை பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் திரிகாலதர்ஷியாக ஆகின்ற ஆத்மா. நான் முழு சக்கரத்தின் ஞானத்தில் மூழ்கியிருக்கின்ற ஆத்மா.
நான் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்ற ஆத்மா. நான் சேவையிலேயே ஈடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக பட்டியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் குழந்தையாகி ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் காமம் என்ற மகா எதிரியை வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் ஞான அமிர்தத்தை மட்டும் பருகுகின்ற ஆத்மா. தந்தைதான் ஞானக்கடல், கருணைக்கடல், அமைதிக்கடலாக இருக்கின்றார். நான் படிப்பின் மூலம் ஒளியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்ற ஆத்மா. தந்தை உலகத்தின் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். நான் தந்தையிடம் மிகவும் அன்பு வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தாய் தந்தை எப்படி முயற்சி செய்தார்களோ அப்படியே முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் சேவையில் மூழ்கியிருக்கின்ற ஆத்மா. நான் ஒருமித்த மனதோடு படிக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் அட்டவணையை உண்மையானதாக வைக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று நினைத்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தேக சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து நினைவை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் எனது மிக உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலை செய்யக்கூடிய சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மா. நான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா. நான் எந்த ஒரு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்யும் பொழுது எப்படி உயர்ந்த பெயர் உள்ளதோ அவ்வாறே உயர்ந்த செயல் உள்ளதா என்று சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் லட்சியத்திற்கேற்ப லட்சணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் மிக புனிதமான ஆத்மா. நான் கர்மம் செய்யும் பொழுது செய்பவரும் செய்விப்பவருமான தந்தையின் நினைவின் மூலம் சுய முயற்சி மற்றும் யோகத்தின் சமநிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சுரூப நிலையில் நிலைத்திருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் பிரம்மா தந்தையின் சங்கல்பத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய
கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.